லவ் மெசேஜஸ் பார்த்துருவோம். ஐ வாஸ் ஃபேக்கிங் வென் ஐ வாக்ட் அவே. நான் உன்னை விட்டு போகும்போது நான் நிஜமாகவே உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அது உண்மை இல்லை. நான் அப்படி நடிக்க வேண்டியதாக போச்சு. உன்னை விட்டு போக வேண்டியதாக போச்சு சூழ்நிலை. அதனால தான் நான் உன்னை விட்டு போனேனே ஒழிய நான் நிஜமாகவே உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். I really thought I could have lived without you. நிஜமாலுமே நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு நான் நினச்சிட்டேன். அதாவது இந்த கார்டு பார்க்கும்போது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கனமான ஒரு மெசேஜாக இருக்குது இல்லையா? ஆர் யூ பிளேயிங் வித் மீ? நீ என்ன என் கூட விளையாடுறியா? நீங்கள் என்ன பண்ணீங்க? மேரேஜ் லைஃப் ஒரு தடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, மேரேஜ் பண்ணுறது இப்போதைக்கு அது இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து ஒரு மேரிட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு தடையாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் அப். ஓகே. உங்களை பேச சொல்கிறாங்க. அதாவது உங்களை பேச சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசினா தான் வந்து இந்த விஷயத்த சுமூகமாக கொண்டு வர முடியும், சுமூகமாக முடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? இல்லை, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, 2 பேருமே யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? மீட்டிங் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு என்னால் கிளாரிஃபை பண்ண முடியாது சூழ்நிலைக்காரமே. என்னால் டேரோ கார்ட்ஸ் தொட முடியாது. சரிங்களா? 23ஆம் தேதி வரைக்கும் லவ் மெசேஜஸ் வரும், வீடியோ கால். ஓகே. இதை நான் இப்போ பண்ணேன். இந்த டேரோ கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் வந்து நான் இப்போ பண்ணினேன். ஓகேங்களா? நேற்று நைட்டு உட்காந்து பண்ணேன். ஓகே. டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இல்லை, உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா? நாளைக்கு லவ் மெசேஜ் பார்த்துருவோம்.